ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் அதிகமான கெப்பாசிட்டி உள்ள ஒரு மொபைல் வாங்கினாலும் சரி, இல்லை ஆல்ரெடி வச்சிருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 to 5 மாதம் கழிச்சு பார்த்தோம்னா நம்ம ஸ்டோரேஜோட ஸ்பேஸ் வந்து முக்கால்வாசி தீர்ந்துருக்கும். ஏன் இப்படி தீர்ந்துருக்குன்னு சொல்லி போய் செக் பண்ணி பார்த்தோம்னா ஃபோட்டோஸோ வீடியோஸோ டாக்குமெண்ட்ஸோ அதிகமாக இருக்காது. சரி, எதை பேஸ் பண்ணி இந்த அளவுக்கு தீர்ந்துருக்கு? அப்ளிகேஷன் தான் அதிகமாக எடுத்திருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கம்மியான அப்ளிகேஷன்ஸ் தான் வச்சிருப்பீங்க. சரி, எந்த இடத்துல நம்மளுடைய ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸை நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நிறைய சோசியல் மீடியா ஒர்க் பண்றீங்க. ஸோ ஒர்க் பண்ண ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஜங்க் ஃபைல், ஒரு டெம்பரரி ஃபைல் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இது எதுக்காக கிரியேட் பண்ணுது அப்படின்னு கேட்டா, நீங்க அடுத்த தடவை ஓபன் பண்ணும் பொழுது ஈஸியா சுலபமா உங்களுக்கு எடுத்து கொடுக்கிறதுக்காக இது ஒர்க் பண்ணுது. ஸோ இது மாதிரி நீங்க உங்க மொபைல்ல வச்சிருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்லையும் ஒரு ஜங்க் ஃபோல்டர் செப்பரேட்டா கிரியேட் ஆகிட்டு. ஸோ இந்த கிரியேட் பண்ணி டெம்பரரியா ஸ்டோர் பண்ணி அதை நம்ம டெலீட்டே பண்ண மாட்டோம். ஏன் பண்ண மாட்டோம்னா நம்மளுக்கு அது எங்க இருக்குதுன்னே தெரியாது. இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஃபைல் மேனேஜருக்குள்ள போய் ஸ்டோர் பண்ணிட்டு அது ஸ்டோர் ஆகி நம்முடைய மொபைலோட ஸ்டோரேஜ் ஃபுல்லா ஆக்குபை பண்ணி நிறைய மொபைல் ஸ்பேஸை அது எடுத்துக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அப்ளிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு அப்ளிகேஷனை போய் இன்ஸ்டால் பண்றப்ப பாருங்க, ஒரு 50 MB இருக்கும் இன்ஸ்டால் அப்படின்னு நீங்க கொடுத்துறீங்க. அந்த அப்ளிகேஷனை நீங்க 1 or 2 months கழிச்சு நீங்க ஓபன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு 250 MB வந்து அதோட சைஸ் காமிக்கும். ஸோ நீங்க அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா அதோட அப்டேட் வரும். அதுக்கப்புறமா அது பேக்ரவுண்ட்ல ரன் ஆகி ஸோ யூஸ் பண்ண அதுக்குள்ள நீங்க என்னென்ன பண்றீங்களோ அந்த விஷயங்கள், சேட் பண்றீங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே சேவ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம பண்ற ஏகப்பட்ட செயல்கள்னால நம்மளுடைய மொபைல் ஸ்டோரேஜ் சீக்கிரமாகவே ஃபுல் ஆயிடுது. அது எங்கே ஸ்டோர் ஆயிருக்குன்னு நம்ம கண்டுவும் பிடிக்கிறது இல்லை. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் வச்சிருக்கோம், அந்த அப்ளிகேஷன் மூலமா நம்ம மொபைல் வந்து ஸ்பேஸ் நிறைய ஆக்குபை பண்ணியிருக்கீங்களா, அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் சங்க் ஃபைல், டெம்பரரி ஃபைலை எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறதா இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னாவே போதும், கண்டிப்பாக உங்கள் மொபைலுக்கு கூடிய ஏகப்பட்ட ஸ்பேஸ் வந்து வெளியே போயிடும். நம்ம சொல்ல போகிற செட்டிங்ஸ் மூலமாக மெமரியை கிளியர் பண்ணுறதுக்கு முன்னால உங்க மொபைல்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல எவ்வளவு ஸ்பேஸ் இப்ப இருக்குன்னு நீங்க பாத்துக்கங்க. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நீங்க செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க எதிர்பாராத அளவுக்கு உங்களுடைய மெமரி ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ ஆகும். இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்க மொபைல்ல எவ்வளோ ஸ்பேஸ் ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கிறத ஃபைனலாக சொல்லுங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், நீங்க எந்த பிராண்ட் மொபைல் வச்சிருந்தாலும் சரிங்க, அதுல வந்து நம்ம ஃபைல் மேனேஜருங்கிறத ஓபன் பண்ணணும். சில மொபைல்ல ஃபைல்ஸ் இருக்கும், சில மொபைல்ல மை ஃபைல்ஸ் இருக்கும், சில மொபைல்ல ஃபைல் மேனேஜர் இருக்கும். ஓகேங்களா? அதுல ஏதாவது ஒன்றை நீங்க கிளிக் பண்ணிக்கிறீங்க. இப்போ என்னுடைய இந்த மொபைல்ல, இது விவோ, ஓப்போ, ஒன் பிளஸ், ஸோ ஐக்யூ, இதுக்கு எல்லாமே இந்த மொபைலில் செட் ஆயிரும். இது விவோ மொபைல். இதில் வந்து ஃபைல்ஸ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த கிளிக் பண்ணிட்டு மேலே டாப் லெஃப்டில் 3 லைன்ஸ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள செட்டிங்ஸ் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் ஷோ ஹிடன் ஃபைல்ஸுங்கிறது ஆஃப்ல இருக்கும், ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிட்டு ஒரு ஸ்டெப் வெளியே வாங்க. வெளியே வந்தோம்னா இப்போ நார்மலாக நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு இருக்கு, அந்த இன்டர்னல் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ்குள்ள லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்டுன்னு இருக்கும், ஆண்ட்ராய்டை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஆண்ட்ராய்டுக்குள்ள மீடியான்னு இருக்கும், மீடியாவை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மீடியாக்குள்ள com.whatsapp இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. com.whatsapp-குள்ள வாட்ஸ்அப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள மீடியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மீடியாக்குள்ள லைட்டா நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப் இமேஜஸ் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த வாட்ஸ்அப் இமேஜஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா வெளியே நிறைய இமேஜஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நான் வந்து வாட்ஸ்அப் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, அதனால என்னோடதில் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுதுல கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். இதே இது சென்ட் இருக்கு பாருங்க மேலே, அந்த சென்ட்டை கிளிக் பண்ணுங்க. இதுலேயும் அந்த இமேஜ் இருக்கும்.
ஓகேங்களா? இப்போ இதுலயும் நம்ம பண்ணினது எல்லாமே இங்க சென்ட்ல போய் ஸ்டோர் ஆயிரும். சரி, இந்த சென்ட் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் தான் இந்த சென்ட்ல இருக்கிறது. சென்ட்ல இருக்கிறது நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. உடனே நீங்க நினைக்கலாம் சென்ட்ல இருக்கிறது எதுவுமே தேவையில்லைன்னு நீ சொன்னேன்னு சொல்லி நான் டெலீட் பண்ணிட்டேன்னா எனக்கு கேலரியில இருக்கக்கூடிய முக்கியமானதெல்லாம் டெலீட் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? அதை நம்ம ஒரு சின்ன செக்அப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்ட்டுக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு இமேஜை ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம இதுல நம்ம எடுத்து ஓபன் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் நேரா கேலரியில போய் ஓபன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ கேலரியில அந்த இமேஜை பார்த்துட்டு இப்போ சென்ட்ல நம்ம டெலீட் பண்றோம். சென்ட்ல டெலீட் பண்ணதுக்கு அப்புறமா கேலரியில இருந்ததுன்னா இந்த சென்ட்ங்கிற ஃபோல்டர் எக்ஸ்ட்ரா ஃபைல் அப்படிங்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும் இல்லைங்களா? அதனால இப்போ சென்ட்டுக்குள்ள ஏதாவது ஒரு இமேஜை ஓபன் பண்றேன். பாருங்க, இந்த இமேஜை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா? பார்த்துட்டு நேரம் நான் வெளியே வந்துடுறேன். நீங்க அப்படியே அதே இடத்துல இருங்க. வெளியே வந்துட்டு என் மொபைல்ல கேலரியை கிளிக் பண்றேன். பாருங்க, கேலரிக்குள்ள இந்த இமேஜை நான் பார்த்துட்டேன். நம்ம அங்க என்ன இமேஜ் பார்த்தோமோ அந்த இமேஜ் இப்ப கேலரிக்குள்ள இந்த இடத்துல இருக்குது. பார்த்தாச்சு. ஓகே, இப்போ கேலரியிலிருந்து நான் வெளியே வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ண சென்ட் ஐட்டத்துக்கே நம்ம போகிறோம். ஓகேங்களா? அங்கே போயிடுவோம். பாருங்கள், எங்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுதில் ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இமேஜஸ் நிறையா இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே வீடியோ போடுறதுக்காக மட்டும்தான் மொபைலை யூஸ் பண்ணனே ஒழிய மற்றபடி எதுவுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ தட் உங்களுதில் நிறையா இருக்கும். ஸோ இந்த சென்ட் ஐட்டத்துக்குள்ளே எங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஃபைல்ஸில் ஏதாவது ஒன்று லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு டாப் லெஃப்ட்ல பாருங்க, அந்த ரவுண்ட் மார்க்ல செலக்ட் ஆல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. டோட்டலா எல்லாமே செலக்ட் ஆகும். அந்த எல்லாமே செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா மேல பாத்தீங்கன்னா நோ மீடியாங்கிறதும் செலக்ட் ஆயிருக்கும். அது ஒரு ஃபோல்டர். ஓகேங்களா? அந்த டாட் நோ மீடியாங்கிறத செலக்ட் பண்ண வேண்டாம். அதுல செலக்ட் ஆயிருக்கிறத மட்டும் கொஞ்சம் எடுத்துருங்க. அது ஒன்றை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு கீழே இருக்கிற டெலீட்ங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்த உடனே மூவ் டு ரீசைக்கிள் பின்னு கேக்குது. இப்போ மூவ் டு ரீசைக்கிள் பின்னுங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ நம்ம செலக்ட் பண்ண எல்லா இமேஜஸுமே இதுல இல்ல, சென்ட்ல இல்ல, எல்லாமே ரிமூவ் ஆயிருச்சு. சரி, ரிமூவ் ஆயிருச்சு. அப்போ சென்ட்ல இல்ல, நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ கேலரியில நம்ம அப்ப பார்த்த அதே இமேஜ் கேலரியில இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டோம்னா இது எக்ஸ்ட்ரா காப்பி தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ரூஃப் ஆயிரும் இல்லையா? இப்போ நான் கேலரி ஓபன் பண்றேன். கேலரி ஓபன் பண்ணிட்டு அப்படியே லைட்டா ஸ்க்ரோல் பண்ணி அந்த பிக்சரை தேடுறேன். பாருங்க, நம்ம அங்க டெலீட் பண்ண அந்த இமேஜ் இங்க இருக்கு. ஸோ தட் இப்போ நம்மளுக்கு கிளியரா புரியுது அந்த சென்ட் ஃபோல்டருக்குள்ள இருக்கிறது எல்லாமே தேவையில்லாத இமேஜஸ். ஸோ இது மூலமா உங்களுக்கு ஏகப்பட்ட மெமரி ஃப்ரீ ஆகும். இதை நோட் பண்ணிங்க. சரி, இது மட்டும் தானாண்டா? இது மட்டும் கிடையாதுங்க. இமேஜஸ்லயே நிறைய ஸ்பேஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஆகும் பொழுது அடுத்து வீடியோஸ்ல நம்ம செக் பண்ணுவோம். சேம் நீங்க அந்த சென்ட் ஃபோல்டர்லயே இருந்தீங்கன்னா நேரா ஒரு ஸ்டெப் வெளியே வந்துட்டு கீழே லைட்டா ஸ்க்ரோல் பண்ணி வாட்ஸ்அப் வீடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இல்ல நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறுபடியும் உங்களுடைய இதில் ஃபைல்ஸோ மை ஃபைல்ஸோ இல்லை ஃபைல் மேனேஜரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே இன்டர்னல் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிக்கங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி ஆண்ட்ராய்டை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஆண்ட்ராய்டுக்குள்ளே மீடியா இருக்கும், மீடியாவை கிளிக் பண்ணிக்கங்க. மீடியாக்குள்ளே காம் டாட் வாட்ஸ்அப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. காம் டாட் வாட்ஸ்அப்புக்குள்ளே வாட்ஸ்அப்னு இருக்கும், கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே மீடியா இருக்கும், மீடியாவை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் வீடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே பாருங்கள் வீடியோஸ் இங்கே டிஸ்பிளே ஆகுது. இதில் சென்ட் ஃபோல்டருங்கிறதுக்கு சென்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த சென்ட்டுக்குள்ளே என்னுடைய இதில் வீடியோஸ் அதிகமாக நான் வச்சிடல. ஏன்னா மேக்ஸிமம் நான் அடிக்கடி கிளியர் பண்ணுறதுனால இங்கே ஸ்டோர் ஆகலை. ஆனால் உங்களுடைய இதில் கண்டிப்பாக நிறைய வீடியோ ஸ்டோர் ஆகும். ஸோ ஒவ்வொரு வீடியோவோட சைஸு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். இது மூலமாக உங்களுக்கு நிறைய மெமரி உங்களுடைய மொபைல்லேருந்து கிளியர் ஆகும். அடிக்கடி நான் கிளியர் பண்ணிக்கிறதுனால ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் இங்கே இருக்குது. ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணி டாப்பில் இருக்கக்கூடிய ஆளுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நோ மீடியாவை ரிமூவ் பண்ணிவிட்டு பாட்டமில் இருக்கிற டெலீட்டுன்னு கொடுத்துட்டு மூவ் டு ரீசைக்கிள் பின்னு நான் கொடுத்துட்றேன். ஆட்டோமேட்டிக்காக டோட்டலாக ரிமூவ் ஆயிரும்.
ரிமூவ் பண்ண வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் எல்லாமே ரீசைக்கிள் பின்னில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ உங்கள் மொபைலில் கேலரி ஓப்பன் பண்ணிங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த சாம்சங் மொபைலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேலரிக்குள்ளே இருக்கும். கேலரியில் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா மெனுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி அதில் ரீசைக்கிள் பின்னை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம வாட்ஸ்அப் சென்ட்டில் ரிமூவ் பண்ண இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே இங்கே தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இதை நீங்கள் மேலே டாப்பில் இருக்கிற செலக்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆளுங்கிறத கிளிக் பண்ணி டோட்டலாக செலக்ட் ஆனதுக்கப்புறமா கீழே இருக்கிற டெலிட் ஆல்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா டோட்டலாக ரீசைக்கிள் பின்னில் இருந்தும் ரிமூவ் ஆயிரும். இதே மாதிரி தான் மற்ற மொபைலுக்கும். மற்றதுல எல்லாம் கேலரியை ஓப்பன் பண்ணி கீழேயே ரீசைக்கிள் பின்னு தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் அங்கே கிளிக் பண்ணோம்னா நீங்கள் அங்கே சென்டரில் டெலிட் பண்ணது எல்லாமே இங்கே விசிபிளாக தெரியும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிங்க. இப்படி டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் முதல்ல, அதாவது இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னால் எவ்வளோ ஜிபி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக நிறைய ஜிபிஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே போயிட்டதுனால இந்த வீடியோவை இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். இன்னும் ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் கிளிக் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மெமரி எல்லாம் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு 7-8 செட்டிங்ஸை நம்ம கையில் இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் தொடர்ந்து இதை போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுங்க. அந்த ஹைப் பாயிண்ட்ஸ் வந்து இன்னும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பாய்.